ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமளி கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்மளோட கிச்சனில் சூப்பரான ஒரு டேஸ்டியான சிம்பிளான ட்ரிங்க்ஸ் தான் பார்க்க போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரையும் இது பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. அப்படி எல்லாருக்கும் பிடிச்சமான இந்த நொங்கு வச்சு எப்படி ஒரு சூப்பரான ஜூஸ் ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ அப்பப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சிம்பிளான அண்ட் டேஸ்டியான உடலுக்கு ரொம்பவும் குளிர்ச்சி தரக்கூடிய ஆரோக்கியமான இந்த நொங்கு ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நொங்கு சாப்பிடாதவங்க பிடிக்காதவங்க அப்படின்னு யாருமே இருக்க முடியாதுங்க. எல்லோருக்கும் பிடித்தமான இந்த நொங்கில் இதில் இருக்க தோலெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஜூஸ் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் துவர்ப்புத்தன்மை இல்லாமல் இருக்கும். நம்ம தோலோட போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். பட் இந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் இருக்க துவர்ப்பு இல்லாமல் நமக்கு குடிக்கிறதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம். நொங்கு உடலுக்கு அவ்வளோ நல்லதுங்க. நொங்கில் இருக்க பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா நொங்கு சாப்பிடாதவங்க கண்டிப்பாக இருக்கவே மாட்டாங்க. இப்போ இந்த நொங்கில் இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்தியாவை பொறுத்தவரையும் பருவநிலைகள் மாறி மாறி வரும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களும் மாறுது. அந்தந்த சீசனில் கிடைக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டால் போதுங்க. ஆரோக்கியமான வாழ்கிறதுக்கு அதுவே ஒரு நல்ல தீர்வாக இருக்கும். இப்போ இந்த நொங்கை ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ நான் ஒரு 8 நொங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 2லேருந்து 3 டம்ளர் வரையும் நமக்கு கிடைக்கும் 3 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இது ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நம்ம ரொம்ப அதை ஃபுல்லாக மைய அரைச்சிடக்கூடாது. நொங்கு ஓரளவுக்கு ஒரு 50% 70% மட்டும் நம்ம அரைச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாம். எனக்கு ஒரு 1/2 லிட்டர் பாலுக்கு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருந்துச்சு. ஸோ இப்போ நான் சர்க்கரையை போட்டாச்சு. இப்போ இது கூடவே பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜில் காய்ச்சி ஆற வச்சு சில் பண்ணி வச்சுருக்க பால் சேர்த்துக்கலாம். நம்ம பால் சேர்த்த பின்னாடி அதில் ஐஸ் க்யூப் சேர்த்தோம் அப்படின்னா அதோட பாலோட டேஸ்ட் நமக்கு அவ்வளோவா நல்லா இருக்காது. அது மாதிரி பாலும் தண்ணி போட்டு இந்த மாதிரி பாலை காய்ச்சி ஆற வச்சு அதை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம சில் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட நொங்கு ஜூஸ் அடிச்சாச்சு. இப்போ இந்த அளவுக்கு தான் நம்ம அடிச்சுக்கணும். இதுக்கு மேலே நம்ம அடித்தோம் அப்படின்னா ரொம்ப நொங்கு கரைஞ்சி போய் நமக்கு ஒரு மாதிரி கொல கொலன்னு ஆயிரும். ஸோ அங்கங்கே நமக்கு நொங்கு கடிப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நல்லாயிருக்கும். இந்த சம்மரில் மறக்காமல் நீங்களும் கண்டிப்பாக இன்றைக்கி நொங்கு வாங்கி உங்கள் வீட்டில் இந்த நொங்கு ஜூஸை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஆரோக்கியமான சுவையுமான இந்த நொங்கு ஜூஸை சம்மரில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இது கூடவே கொஞ்சமாக மேலே கொஞ்சம் நட்ஸ் போட்டுக்கலாம். இதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா நீங்கள் அப்படியே கூட குடிச்சிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட நொங்கு ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். நம்மளோட வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குள்ள ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.